பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. எஸ்ஸப்பா, இந்த நேரத்துல நாங்க எங்களை உம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இங்க நாங்க ஒரு சிறு கூடுகையாக கூடியிருக்கிறோம் எஸ்ஸப்பா. யாரெல்லாம் வரத்துக்கு சித்தமா இருக்கீங்களோ, அவங்கள எல்லாம் உங்க இருதயத்துல ஏவி அருளுங்க தகப்பனே. தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு, கர்த்தர் தகப்பனே அவர்களை இந்த இடத்துல கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் யாருக்கெல்லாம் கேட்கணும், யூடியூப் வழியா நீங்க சித்தமா இருக்கீங்களோ, அவங்கெல்லாம் கேட்கும்படியாக தடையின்றி ரெக்கார்டிங்காக நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. நாங்க பேசக்கூடாது. மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, மனுஷனுடைய சிந்தனைகள் அல்ல. தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிற தேவனுடைய அபிஷேகிக்க வார்த்தை வரும்படியாக நாங்க ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளையும் தாண்டி கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக எங்க இருதயத்தோட ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ இதுக்கு தொடக்கமாக நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதற்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். எல்லாரும் நியாயாதிபதிகள் இந்த 7வது அதிகாரம் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை நம்ம வாசிக்கிறேன். ஸோ இது என்ன காரியம் அப்படின்னா, கிதியோன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் தேவனுடைய மனிதர்களை ரட்சிக்க எழும்புவார்கள். ஒரு சில காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல மோசே இருந்தாரு, அப்புறம் யோசுவா இருந்தாங்க. அடுத்த காலகட்டங்கள் வரும்போது தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தாங்க, நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நம்மளை எல்லாம் மீட்டு கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதையும் மீட்டு கொண்டார். சோ இப்படிப்பட்ட ஒரு இதுதான் பைபிள்ல எழுதியிருக்கிற ஒரு சீக்வன்ஸ். இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் அவர் ஆசாரியராகவும் லேவியராகவும் ராஜாக்களாகவும் அவர் அழைத்திருக்கிறார். சோ ஆசாரியனுக்குரிய பரிசுத்தமும் ராஜாவுக்குரிய அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த மாதிரி இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இந்த நியாயாதிபதிகள் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ரூல் பண்ணுவாங்க. அவங்க கிங்ஸ் கிடையாது. அந்த சமயத்துல தேவனுடைய மனிதர்கள் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருப்பாங்க. அவங்களை மீட்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ரட்சகர்கள்னு சொல்லலாம். அப்படியாக கிதியோன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. சோ இந்த கிதியோன் வரும்போது அவங்களுக்கு விரோதமாக மீதியானியர்கள் இருப்பாங்க. இந்த மீதியானியர்களுக்கு விரோதமாக இப்போ இஸ்ரவேலர்கள் சண்டை போடணும். அதற்கு ஹெட்டாக தான் கிதியோன் இருக்காங்க. சோ கிதியோன் ஒரு பயந்த சுபாவம் உடையவராக இருந்திருக்காரு. சோ தேவன் அவரோடு இடைப்பட்டு கிதியோன் சில ப்ரூஃப்லாம் கேட்டிருப்பாரு. அந்த ப்ரூஃப் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி இப்ப கிதியோன் ரெடி ஆயிட்டாரு. ரெடி ஆகும்போது கிதியோன் கிட்ட ஒரு பெரிய செட் ஆஃப் சோல்ஜர் குரூப் இருக்கு. அப்ப காட் சொல்றாரு, இத்தனை பேர் வேண்டாம், எனக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 300 பேரை மட்டும் தெரிந்தெடுப்பாங்க. அந்த 300 பேர்த்தோட சேர்ந்து இந்த மீதியானியர்களை எப்படி வெற்றி கொள்கிறாங்கிறது தான் இந்த ஜட்ஜஸ் 7. இதை நம்ம வாசிக்கும் போது அபிஷேகத்தோடு நம்ம வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்க எந்த காரியத்துல இன்வால்வ் ஆக இருந்தாலும் சரி, இந்த வசனங்களை உங்க காதுகள்லயும் உங்க கண்களையும் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதி இருந்தார்கள். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா தேவன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்றாரு. உன்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க.
மீதியானர்களும் நெறைய பேர். அது தேவனுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உன்கிட்ட நெறைய பேர் இருக்காங்க. மனித பலத்தால தான் நீங்க இந்த போர வென்றுட்டீங்கன்னு சொல்லாதபடிக்கு, இத ஷார்ட் லிஸ்ட் பண்ணு. இப்படி இந்த வருடம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தேவன் இத வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ற ஒரு வருடமாக நமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். இந்த வருடத்துல தேவன் கேட்கிறது, எனக்கென்று ஒரு சேனையை நான் எழுப்பப் போறேன். மீதியானியர்கள், மீதியான் உடைய காரியம் உடைய இந்த உலகத்தோடும், பிசாசின் சேனைகளோடும் போராடுவதற்காக ஒரு கூட்ட ஜனத்தை நான் தெரிந்தெடுக்கப் போகிறேன். அந்த ஜனத்த நான் தெரிந்தெடுப்பதற்கு நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண வருடம் இந்த 2020. இந்த கடைசி நாட்கள்ல தேவன் நம்மோடு கூட பேசிட்டு இருக்காரு. இத ஏன் நம்ம கிட்ட சொல்றாருன்னா, நம்மளை அதுல ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த கேட்டுக்கிற சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் ஃபில்டர் பண்ணி எடுத்து, நான் இது எனக்கு உகந்தது. இவங்க எனக்கு போதும். இவங்க தகுதியானவர்கள் என்று பரீட்சித்து இவங்கள நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். முதல்ல தேவன் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் பயந்தவர்களோ, யாரெல்லாம் பயமும், திகிலும் உள்ளவன் எவனோ? ஏன்னா பயமும், திகிலும் உள்ளது உலகத்துக்குரிய காரியம், சாத்தானின் காரியம். யாரெல்லாம் உலக பிரகாரமானவங்களோ, நீங்க எல்லாம் போயிருங்க. எனக்கு தேவையானவங்க மிச்சவங்க தாங்கும்போது, அதுல ஒரு செட்டு ஃபில்டரா இருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஃபில்ட்ரேஷன்ல அநேகர் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். உலக பிரகாரம் நம்ம எல்லாம் ரொம்ப உலக பிரகாரமான பிள்ளைங்க நாங்க கிடையாது. நாங்க பைபிள் வாசிப்போம். வேதத்த நாங்க நல்லா தியானிப்போம். நாங்க ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து வேத ஞானம் உண்டு. தேவனுடைய காரியத்தை எல்லாம் நாங்க கரெக்ட்டா செய்வோம்ன்னு சொல்லிட்டு, நம்ம இருக்கிற சில பேர் இப்படி ஃபில்டர் ஆயிருக்கிறோம். மத்த உலகத்தோடு பயமும், திகிலும் கலந்த உலகத்தோடு, விசுவாசம் இல்லாத உலகத்திலிருந்து நம்மல்லாம் ஃபில்டர் ஆக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து என்ற கிறிஸ்தவர்கள் என்ற பேர் மாத்திரம் இல்லாம, எங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல நாங்க கொஞ்சம் தேவன காமிக்கிறவங்க. அப்படின்னு இருக்கிறவங்கள தேவன் முதல்ல ஃபில்டர் பண்ணாரு. அப்ப எத்தன பேர் இருந்தாங்க? 10,000 பேர் மீதியாயிருந்தாங்க. அடுத்த வசனங்கள வாசிப்போம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம். அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ, அவன் உன்னோடு கூட வரக்கடவன். உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ, அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன். இது இன்னும் அருமையான காரியம். இப்பொழுது தேவன் என்ன பண்றாரு? பரீட்சித்து காட்டுகிறார். சரி, நீ நிற்கிறேன் என்று சொல்லுகிறாயே, என்னோட வேதத்த நீ பிடிச்சிருக்க, நீ அதிகமா ஜெபம் பண்ற, நான் உனக்கு ஒரு டெஸ்ட் தரப்போறேன். இந்த டெஸ்ட்ல நீ எப்படி பாஸ் பண்றன்னு பார்ப்போம். அப்போ இன்னியும் உள்ளான பரிசுத்தம் வெளியரங்கமாகும். இன்னியும் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உள்ளான உறவை வைத்து அடுத்த லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி தேவாலயத்துல, எப்படி ஆசாரிப்பு கூடாரத்துல பிரிவுகள் இருக்கோ, வெளிமுற்றம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒவ்வொன்னு ஃபில்டர் ஆயி போகுதோ, தேவன் அப்படி நம்மள மறுபடியும் ஃபில் பண்றாரு. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள என்டர் ஆகும்போது, எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் லேவியர்கள் என்டர் ஆகலாம். அந்த வெளிப்புறத்துல கொஞ்சம் பேர் நிக்கலாம். பலி கொடுக்க வரவங்க நிக்கலாம். அடுத்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள லேவியர்கள் என்டர் ஆகலாம். ஏன்னா, அந்த இன்சென்ஸும், அந்த இதுவும் இது பண்ணலாம். அந்த ஆசாரியர்கள் குரூப் என்டர் ஆகுறாங்க. சாரி. அதுக்கப்புறம் இன்னியும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் தான் முடியும். இப்படி ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்குது. இதே மாரி இயேசு கிறிஸ்துவோட இதுல பார்த்தீங்கன்னாலும் 70 சீஷர்கள் இருந்தாங்க. ஃபில்டர் ஆயி இந்த உபதேசம் கடினமாக இருக்கிறது அப்படின்னு ஃபில்டர் ஆயி 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த மறுரூப மலைக்கு ஏறுனது வெறும் 3 பேரு தான். இல்லையா? ஆ மறுரூப மலைக்கு ஏசப்பா கூட போனது. அதே மாரி கெத்செமனேக்கு போனது அந்த 3 பேரு தான். நல்லா நம்ம தியானிச்சு பார்ப்போம். இன்னைக்கு எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம்? இன்னியும் வெளியரங்கமாக நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டவர்களாக இருக்கிறோமா? இல்ல. இன்னும் நீங்க ஃபில்டர் ஆயிட்டீங்க. தேவனுடைய சத்தியம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த லெவல் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நான் வெளிச்சத்துல உங்களுக்கு இதெல்லாம் புரியும் நான் விசுவாசிக்கிறேன். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல எப்படி அந்த விளக்கு தண்டும், அந்த அப்பமும் விளக்கோட வெளிச்சத்துல அப்பத்த புசிக்கிறவர்களாக நம்ம இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் இன்னியும் கிட்டி சேர வேண்டும் என்று இந்த வருடத்துல உங்க வருடத்தின் இந்த கடைசி நாட்கள்ல உங்களோடு கூட பேசுகிறார். இன்னியும் என் பக்கத்துல வாங்க. இந்த வெளிச்சத்துல அப்பத்த புசிச்சிட்டீங்களா? என் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வாங்க. என்னுடைய கற்பனைகள், என்னுடைய மறைவான மன்னா
தூதர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க தூதர்கள் செட்டைகளால இத மறைத்துக் கொண்டிருக்கிற அந்த நடுவான காரியத்திற்குள்ளாக வாங்க. என்னை தரிசிக்கிற காரியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று அழைக்கிறார். அப்படியாக இந்த 300 பேர பிரிக்கிறாங்க. அது எப்படி அடுத்தது நம்ம வாசிக்கலாம். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்க போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவன் தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கைகளால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்களெல்லாம் தண்ணீரை குடிக்கிறதற்கு முழங்காலால் ஊன்றி குனிந்தவர்கள். ஸோ அடுத்த ஃபில்ட்ரேஷன் நடக்குது. இதற்கு ஆழமான அர்த்தங்கள் உண்டு. ஆனா தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றது, அடுத்த ஃபில்ட்ரேஷன், அடுத்த லெவலுக்கு தெரிந்து கொள்ளுவதற்கு நான் பரீட்சித்த போது, நீ அதற்கு தகுதியாக இருந்தாயா? என்னோட பரீட்சைக்கு நான் உன்னை உட்படுத்துறேன். உன்னை அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துட்டு போணும்னு நெனைக்கிறேன். இன்னியும் பரிசுத்த ஸ்தலத்துல, நான் வெளிச்சத்துல போஜனத்த புசிச்சு நான் பலவானாயிட்டே இருக்கேன்னு சொல்ற நீ, எப்பொழுது அடுத்த லெவலுக்குள்ள பிரவேசிப்பாய்? எப்பொழுது என் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள வருவதற்கு தகுதியாவாய்? திரைச்சீலை 2ஆக கிழிந்தது சரி. ஏன்னா அது பிரதான ஆசாரியனுக்கு மட்டும் இருந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் குடுத்தேன். ஆனா ரூல் மாறல. பிரதான ஆசாரியன் அந்த வருடத்திற்கு ஒரு நாள் தன்னை எவ்வளவு பரிசுத்தமாக காத்துக்கொண்டானோ, அதே போல நீ ஒவ்வொரு நாளும் உன்னை காத்துக்கொள்ளும் போதுதான் நீ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளாக என்ட்ராக முடியும். திரைச்சீலை கிழிந்தது உண்மை. ஆனா பரிசுத்தம் குறையவில்லை. தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த 10,000 பேர்ல நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனது உண்மை. ஆனா எனக்கு தேவை இன்னியும் உண்மையுள்ள பரிசுத்த ஜனம். இன்னும் முழங்கால் படியிட்டு நான் உலகத்தோட ஒட்டி இருப்பேன் நம்ம மண்ண பார்க்கிற ஜனம் வேண்டாம். இன்னும் அவசரமாக நாய் நக்கி குடிக்கிறது போல இருக்கிறது. இந்த உலகம் எனக்கு பாத்திரமல்ல. நான் ஒட்டிக்கொள்ள மாட்டேன். நான் பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்வேன் என்று இருக்கிற அந்த ஜனம் தான் எனக்கு தேவை. 300 பேர ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அடுத்தது பார்ப்போம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றிக் குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த இந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரின் உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவார்கள் என்றார். ஸோ இதுல ஃபில்டர் ஆயி நம்ம வரணும். நம்ம மூலமா தான் அந்த 300 பேர்ல நம்ம இருந்தோம்னா, மரூப மலைக்கு போன அந்த 3 பேர்ல நம்ம இருந்தோம்னா, கெத்செமனே தோட்டத்திற்குள்ள போன 3 பேத்துல நம்ம இருந்தோம்னா, நம்ம தான் மீதியானவர்களை மேற்கொள்ளுவோம். நமக்கு விரோதமாக, நம் குடும்பத்திற்கு விரோதமாக, இன்னியும் ஆசீர்வாதமாக நம்மளுடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இனி எந்த ஜனத்திற்கு கர்த்தர் நம்மளை எடுத்து செல்கிறாரோ, அந்த ஜனத்திற்கு ரட்சிப்பதற்கு, தேவனுடைய ரட்சிப்பை சொல்லுவதற்கு தகுதியானவர்களாக தேவன் நம்மை மாற்றுவார். லைஃப்ங்கிறது இவ்வளவுதானா? பணம் சம்பாதிச்சோம். நம்மளுடைய இந்த உலகத்தோடயே ஒட்டி இனி அந்த மூழ்கி தண்ணிய நான் குடிச்சுட்டே இருப்பேன். இருக்கிறது தானா லைஃபு? அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, சரி உனக்கு அதுதான் பிரியமா? நீ போ. அதற்கும் மேலாக அதற்கும் மேலாக தேவனுக்கென்று நம்ம நிற்க வேண்டும். அநேகரை ஏன்னா ஒரு சமயத்துல அந்த மீதியானர்கள் நம்மளை மேற்கொள்ளுவாங்க. அந்த 300 பேரா நம்ம இல்லன்னா, நம் ஜனங்களை மேற்கொள்ளுவார்கள். ஏன்னா இனி வரும் காலம் இருண்ட காலம். இருள் பூமியையும், காரிருள் மனிதர்களையும் இது பண்ற காலமாக இது இருக்கிறது. அதோட உச்சத்துல இன்னியும் தேவ ஜனங்கள் இத தாங்க மாட்டாங்கங்கிற சமயத்துல தான் தேவனுடைய வருகை வரும். அப்ப கடின காலம் ஆரம்பித்தாயிற்று. அந்த 300 பேத்துல ஒருத்தரா நம்ம இருக்க வேண்டாமா? மீதியானதை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கிக் குடித்த அந்த 300 பேரால் நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போகக் கடவார்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காளங்களையும் எடுத்துக் கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கிலே இருந்தது. சோ இப்ப மீதியானரின் சேவை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கனவு காணுவாங்க.
அதெல்லாமே நான் வாசிக்கிறேன். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, "நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்குப் போ. அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். போகப் பயப்பட்டாயானால், முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்குப் போய், அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்குப் போக உன் கைகள் திடப்படும்" என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னிலையில் ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். சேனைக்கு நீ போ, நான் உன் கையில குடுக்குறேன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. ஆனா தேவன் சொல்றாரு கிதியோன பார்த்து, "நீ பயப்பட்டாயானால் உன்னோட வேலைக்காரனாகிய பூராங்கிறவங்களை கூட்டிட்டு போயி அந்த சேனை கிட்ட போ, அவங்க பேசுகிறத கேளுங்கிறாங்க." அப்ப ஜாமக்காரர்கள் அந்த வெயிட் நைட்ல சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க அந்த கார்டியன்ஸ் அவங்க பேசுற இடம் வரைக்கும் போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 12வது வசனம். மீதியானரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது. அவ்ளோ பெரிய டீம். இப்ப டீம பத்தி சொல்றாரு. உனக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக இருக்கிற மீதியானியர்கள், அமலேக்கியர்கள். நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமானின் ஆவிங்கிறது. இந்த ஆமான்கிறவர் இந்த அமலேக்கியர்களின் வம்சத்துல வந்தவர் தான். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெவியான சாத்தானின் சேனைகள். வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்கள்பாங்க இல்லையா? அப்ப நம்மளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த சாத்தானின் சேனைகள் பாருங்க, வெட்டுக்கிளிகளைப் போல திரளாக இருந்தது. அவங்க ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது. நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற கடற்கரை மணல், உலகம் போன்ற காரியங்களும், இந்த உலக காரியங்களும், இந்த திரளான மனிதர்களுடைய காரியமா இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக எழுந்திருக்கிற சாத்தானின் சேனைகள் எப்படி இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கா, எண்ணிக்கை கடங்காம இருந்தாலும் சரி, என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். 13வது வசனத்துல, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போ ஒரு கனவு காண்றாங்க. நல்லா கவனிப்போம். இதுல அவ்ளோ ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. இவங்க என்ன பார்க்குறாங்க, ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியான் பாளத்துக்குள்ள வருது. அது வந்து கூடாரத்த கவிழ்த்து போடுதுங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இது கிதியோனின் பட்டயம். இப்ப நம்ம வந்து பார்ப்போம். வார்த்தை என்னும் ஆவியின் பட்டயம் தான் என்னது? வார்த்தைங்கிறது என்ன? அப்பம். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? தேவனுடைய வார்த்தை என்னும் ஆவியின் பட்டயம். அப்ப கிதியோனின் பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயம்? நமக்கு இருக்கிற பட்டயம் கிதியோனின் பட்டயம். தேவனுடைய பட்டயம், அவருடைய வார்த்தை என்னும் பட்டயம். எவ்வளவு அழகா தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தை என்னும் அபிஷேகிக்கப்பட்ட ஆவியானவரின் பட்டயத்தை நீங்க எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது, உங்க ஜெபத்துல, உங்க வாழ்க்கையில, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? சத்துருவின் கூடாரம் விழுந்து போகும். சத்துருவின் கூடாரம் விழுந்து போகும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள்லாம் நீங்க பார்க்குறீங்களா? என்னோட பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னுடைய சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் வருது. என் வாழ்க்கையில பல்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் வருது. பண பிரச்சனையோ, மனப்பிரச்சனையோ, உறவுகளுடைய கடின வார்த்தைகளோ, இல்லாட்டினா சூழ்நிலைகளோ, இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் எதனுடைய பிரதிபலிப்பு? இது எல்லாம் நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் பிரதிபலிப்பு. கூடாரத்த போட்டு பெர்மனன்ட்டா இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இருக்குங்கிறீங்களா? தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட ஆவியின் பட்டயத்தை எடுத்து உபயோகிங்க. அந்த கூடாரம் விழுந்து போகும். ஆவியானவர் இன்று அபிஷேகமாக இறங்கி நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அந்த 3 பேரையும் 3 படையாக வகுத்து, அவர்கள் ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு எக்காளத்தையும், வெறும் பானையும், அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய விஷயம். 3 விஷயத்த சொல்றாங்க. எக்காளம்,
வெறும் பானை, அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டி. இந்த 3 காரியமும் அந்த 300 பேருக்கும் எடுக்கணும். அந்த 300 பேரு ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். நமக்கு எக்காளம் இருக்கிறதா? தேவன் எக்காளங்கிறது என்ன? ஒவ்வொரு காரியத்திற்கு முன்பதாகவும் எக்காளத்த ஊதுவாங்க இல்லையா? ஒவ்வொரு காரியத்திற்கு முன்பதாகவும் எக்காளம் ஊதுவாங்க. வெளிப்படுத்தினதுல பார்த்தீங்கன்னா 7 ட்ரம்பட் 7 எக்காளம் ஊதப்படுகிறது. நீங்க போர் பண்ற முன்னாடி எக்காளத்த ஊதுங்க. அப்போ தேவன் உடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கிரியைகளையும் தேவனை வைத்து நம்ம தொடங்க வேண்டும். அந்த எக்காளம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஊதப்பட வேண்டும். நம்ம எக்காளம் முழங்கப்பட வேண்டும். நமக்கு நம்ம எதற்குள்ளாக கடந்து செல்லப் போகிறோம் என்று தெரிய வேண்டும். போருக்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் அந்த எக்காளம். வெறும் பானை. ஏன் அந்த பானை? முதல்ல தின்பண்டங்கள் இருந்தது இல்லையா? ஏன் அது வெறும் பானையா இப்ப இருக்கு? நம்முடைய சரீரம். இந்த சரீரத்திற்குள்ள என்ன இருக்க வேண்டும்? தீவெட்டியையும் கொடுத்து அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டி, அபிஷேகிக்கப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த சரீரத்துல அபிஷேகிக்கப்பட்ட ஆவியானவர் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த எக்காளம் எதற்கென்று ஒவ்வொரு சூழ்நிலைக்கு முன்பதாக நம்ம தயாராக எக்காளத்தை ஊதி ஒரு போர ஆரம்பிப்பாங்க. எக்காளத்த ஊதி அவங்க சந்தோஷத்த கொண்டாடுவாங்க. ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட், எண்ட்ல எக்காளம் இருக்கும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது எக்காளம் இருக்கும். இப்ப போர் ஆரம்பிக்க போது எக்காளத்த ஊதுவேன். நான் தயாரா இருக்கேன். நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கேன். என்னோட பானை ரெடியா இருக்கு எல்லாத்துக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும்போது, நான் எப்படிச் செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காளம் ஊதும்போது, நீங்கள் பாளையத்தைச் சுற்றி எங்கும் எக்காளங்களை ஊதி. எக்காளம் ஊதுவது துதிக்கு சமானம். எக்காளம் ஊதுவது நம் தயார் நிலையில் இருப்பதற்கு சமானம். எக்காளம் ஊதுவது நம் தேவனுடைய சேனை என்பதற்கு அடையாளம். இருக்கும் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. நம்மளுடைய உள்ளான மனிதனுடைய பலத்தை குறிப்பது அந்த எக்காளம். நான் தயாராயிட்டேன். நான் இப்ப போருக்கு தயார். என்னுடைய கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம். கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். அப்படி நம்ம அந்த பட்டயத்த எடுத்து நான் ரெடியா இருக்கேன்னு சொல்றது தான் எக்காளம். நான் எல்லாத்தையும் வேர் பண்ணிட்டேன். சர்வாயுத வர்க்கத்த நான் தரித்திருக்கிறேன் என்று நம்ம சொல்லுவதுதான் இந்த காரியம். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோன் அவருடன் 300 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்தில் பாளையத்தின் முன்னிலையில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். அது வெறும் பானை. அந்த பானைய உடைக்கிறாங்க. ஏன் பானைகள் உடைக்கப்படுது? இன்னைக்கு உங்க மாம்சத்த நீங்க தூக்கி வச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மாம்ச காரியங்கள தூக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா? மாம்சம் உடைக்கப்பட வேண்டும். சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க தேவனுடைய சேனையா ஆயி போருக்கு தயாரானீங்கன்னா, முதல்ல மாம்சம் உடைக்கப்பட வேண்டும். பார்க்கலாம். 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி, பானைகளை உடைத்து, தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும், ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டார்கள். இப்ப என்னாச்சு? பானை உடைஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டா ஆவிக்குரிய மனுஷன். நீங்க அப்பதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நிற்க முடியும். தேவன் தேவன் நமக்கு கொடுத்த நம் இழந்த ஆதாமின் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மீதியானர்களையும், இந்த அமலேக்கியர்களையும் வெற்றி சிறக்க முடியும். வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போய் என்னாச்சு? ஃபைட் பண்ணாங்களா? இதுவரைக்கும் ஃபைட் பண்ணல. ஏன் கூக்குரலிட்டாங்க? ஏன் சேனைகள் நடுங்குது அங்க? ஏன் சாத்தானின் சேனைகள் நடுங்குது? பாளையத்தில் சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான். நீ போ இதெல்லாம் செஞ்சுட்டு போ. நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்ல. அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். பாளையத்தை சுற்றிலும். உங்களோட எல்லைகளை சுற்றிலும். உங்களுடைய கைகள்ல உள்ள எக்காளத்த ஊதுங்க. "ஏசப்பா நான் ரெடி ஆயிட்டேன் ஏசப்பா. இவ்ளோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்களே, இப்ப நான் போருக்கு ரெடி. எதற்கு ரெடி? என் மாம்சத்த உடைக்கிறேன்.
பானையை உடைத்து எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுகிறேன். அவரை பற்றி எறிய வைக்கிறேன். இந்த எக்காளத்தை ஊதி இனி மாம்சத்திற்கு எனக்கு இடமில்ல நிக்கும்போது, சத்துரு சேனை எனக்கு அங்கே இடமே இல்லையே. ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, மாம்சம் இல்லாத போது சத்துரு எங்க கிரியை செய்வான்? அவன் கூக்குரலிட்டு சிதறி ஓடிப் போனார்கள். 300 பேரும் எக்காளங்களை ஊதையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்கப் பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் அதற்கப்புறம் செதறடிச்சு எல்லாம் பிரிஞ்சு 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 போறாங்க. ஒருவருடைய பட்டயம் அவங்களுக்குள்ளே இன்னியும் நம்ம என்ட்ரே ஆகல. ஆனா அங்க கலக்கம் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்கப்புறம் நம்ம பின்தொடர்ந்து போய் நாம் எல்லாவற்றையும் வெற்றி சிறப்போம். கிதியோன் எப்பிராயீம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபரா இறங்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே எப்பிராயீம் மனுஷர் எல்லோரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துரைகளை கட்டிக்கொண்டு மீதியானையரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேப் எனப்பட்ட கன்மலையின் மேலும் சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். இப்படியாக தேவனுடைய சேனைகள் அந்த அதிகாரம் எப்படி ரிவைவல் வரும்? முதல்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். நம்மளுக்குள்ளாக ரிவைவல் நடக்கணும். ரிவைவல் நடக்கும்போது நம்மளுடைய ஏரியாவுல, நம்மளுடைய குடும்பத்துல ஒரு ரிவைவல் நடக்கும். அதற்கப்புறம் அது தேசம் எங்கும் பரவும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த ஷார்ட் லிஸ்டிங்ல நம்ம இருக்கோமா? இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட கேட்கிறாரு. கடினமான உபதேசம் என்று அந்த 20,000 பேர் போயிட்டாங்க. பயமும் திகிலும் உள்ளவங்க 10,000 பேர் இருந்தாங்க. அதுல உள்ளான அந்த பூரண பரிசுத்தவான்கள், உள்ளான எனக்கென்று தாகம் கொண்டவர்கள், மண்ணோடு ஒட்டிக்கொள்ள மாட்டேன்னு இருந்தவர்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி 300 பேர் வந்தாங்க. அந்த 300 பேருக்கு தகுதியான காரியத்தை செய்ய நம்ம தயாரான்னு கேட்கிறாரு தேவன். உங்கள் கரங்கள்ல எக்காலம் பிடிக்க நீங்க தயாரா? உங்களுடைய மண்பாண்டமாகிய இந்த மாம்சத்தை உடைக்க நீங்க தயாரா? தீவெட்டியை கொளுத்த ஆவியானவரை கிரியை செய்ய வைக்க நீங்க தயாரா? அப்படி தயாராகும் போது உங்க குடும்பத்துல சத்ரு எல்லையில கால் வைக்கவே முடியாது. இந்த போராட்டங்கள் இது எல்லாம் நீங்க மேற்கொள்ளுவீங்க. அதையும் தாண்டி நீங்க எல்லைகளை சுதந்திரிப்பீங்க. உங்க எல்லைகள் விரிவாக்க போகும். நீங்க சத்ருவை பின்தொடர்ந்து பிடித்து தலையை உங்களால எடுக்க முடியும். அவனுக்கு தலையை எடுக்க முடியும். அந்த அளவுக்கு தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்ட சத்தியம் எங்க கிட்ட நீங்க சொன்னபடியால் கொடான கோடி நன்றி ஏசப்பா. ஆவியானவர் இடைப்பட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளாக கிரியை செய்கிறபடியால் நன்றி ஏசப்பா. நாங்க ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்துல வந்து நிற்கும்போது உடைய மன்னாவை எங்களை கொடுத்து பலப்படுத்துக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்க இன்னும் தியானித்து உமக்கு உகந்த அந்த 300 சோல்ஜர்ஸை போல நாங்களும் மாறி எங்களுடைய மண்பாண்டமாகி இந்த மாம்சத்தை உடைக்க கொடுக்கிறோம். நாங்க போருக்கு தயாராகும்படி நாங்க அந்த ட்ரம்பெட்ஸை ப்ளோ பண்றோம் ஏசப்பா. அதே போல தீவெட்டி ஆகிய ஆவியானவரை நாங்க தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.